கிமு 323 மாவீரன் அலெக்சாண்டர் தன்னோட 32வது வயசுல பாபிலோன்ல திடீர்னு இறந்து போறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உலகத்தையே கட்டியாண்டா ஒருத்தரோட மரணம் 2300 வருஷமா ஒரு தீர்க்கப்படாத மர்மமா இருக்குன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஆய்வு சாதாரணமான ஒண்ணு கிடையாது. வரலாற்று தரவுகளையும் நவீன அறிவியலையும் வச்சு செய்ய போற ஒரு தடைவியல் விசாரணை. இதுல ரொம்பவே திகழான விஷயம் என்ன தெரியுமா? குயின்டஸ் கரிடியஸ் ரூபஸ் அப்படிங்கிற வரலாற்று ஆய்வாளர் ஒரு குறிப்பு எழுதியிருக்காரு. அலெக்சாண்டர் இறந்துட்டாருன்னு அழிவிக்கப்பட்டு 6 நாட்கள் ஆகுது. அந்த பாபிலோனிய சுட்டெரிக்கும் வெயில்ல அவரோட உடம்புல எந்த ஒரு அழுகு நிலையோ நிறமாற்றமோ இல்லையாம். 6 நாள் ஆகியும் ஒருத்தரோட உடல் கொஞ்சம் கூட கெட்டு போகல அப்படிங்கிறது உண்மையிலே நம்ப முடியாத ஒரு அமானுஷ்யம் இல்லையா? பகுதி 1. பாபிலோன் மரணப்படுக்கை. அந்த 12 நாள் வீழ்ச்சி. இந்த மர்மத்தோட வேரை கண்டுபிடிக்க நாம நேரா அந்த மரணம் நடந்த இடத்துக்கே போகணும். முதல் நாள் அலெக்சாண்டர் தன்னோட நண்பர் மீடியஸ் கூட உட்கார்ந்து மது அருந்துறாரு, தாயக்காட்ட விளையாடுறாரு. எந்த பிரச்சனையும் இல்லாத ரொம்ப ஆரோக்கியமான 32 வயசு இளைஞன். ஆனா 2ஆம் நாள் திடீர்னு காய்ச்சல், கூடவே கடுமையான முதுகுவலி. 8ஆம் நாள் உடம்புல கீழிருந்து மேல ஒரு விசித்திரமான முடக்கம் பரவ ஆரம்பிக்குது. அவரால் பேசக்கூட முடியல. 12ஆம் நாள் அவர் இறந்துட்டாருன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படுது. வெறும் 12 நாள் உலகத்தையே நடுங்க வச்ச ஒரு வீரன் பேச முடியாம நகர முடியாம முடங்கி போனது எப்படி? இந்த மரணம் இயற்கையானது தானா, இல்ல ரொம்ப நுட்பமா பிளான் பண்ணப்பட்ட ஒரு கொலையா? ஏன்னா ஒரு ராஜாவுக்கு வெளியே இருக்கிற எதிரிகளை விட கூட இருக்கிறவங்களால தானே ஆபத்து அதிகம். இந்த சந்தேக பட்டியல் ரொம்பவே பெருசுங்க. மாசிடோனியாவோட ஆளுநர் ஆன்டிபாட்டர், அலெக்சாண்டர் மேல தனிப்பட்ட கோபத்துல இருந்த அவரோட மகன் கசாண்டர், மது ஊற்றி கொடுத்த அயோலஸ், ஏன் அவரோட குருவான அரிஸ்டாட்டில் கூட சந்தேகிக்கப்படுறாரு. நியூசிலாந்தை சேர்ந்த நச்சியல் நிபுணர் டாக்டர் லியோஷெப் ஒரு முக்கியமான தியரியை சொல்றாரு. வெராட்ரம் ஆல்பம், அதாவது வெள்ளை ஹெலபோர் செடியிலிருந்து எடுக்கப்பட்ட நஞ்ச அவரோட மதுவுல ரகசியமா கலந்திருக்கலாம். அதோட கசப்பு தன்மைய மதுவோட சுவை மறைச்சிருக்கலாம் அப்படிங்கறதா அந்த தியரி. ஆனா ஒரு நிமிஷம், கொலையாளி ஒரு மனிதனா இல்லாம கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமியா இருந்தா என்ன பண்றது? பகுதி 2. நுண்ணுயிரி கொலையாளிகள், மலேரியா, டைபாய்டு மற்றும் வெஸ்ட் நைல் வைரஸ். மெசபடோமியாவோட சதுப்பு நிலங்கள்ல இருந்த மலேரியா, டைபாய்டு இல்லைன்னா ஏதாவது வைரஸ் கிருமிகள் அலெக்சாண்டரை தாக்கியிருக்குமா? ஏன்னா தொடர்ச்சியான போர்கள்னால அவரோட நோய் எதிர்ப்பு சக்தி அப்போ ரொம்பவே வீக்கா இருந்தது. டாக்டர் மேக்கோயாக் என்ன சொல்றாருன்னா, நீண்ட நாட்களா இருந்த காய்ச்சல், உடல் முடக்கம் இதெல்லாமே டைபாய்டு காய்ச்சலோட மேட்ச் ஆகுதுன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் வெஸ்ட் நைல் வைரஸா இருக்குமோன்னு ஒரு சந்தேகம். இதுக்கு என்ன காரணம்னா, அலெக்சாண்டர் பாபிலோனுக்குள்ள நுழையும் போது ஆகாயத்துல கூட்டமா காகங்கள் இறந்து விழுந்ததா வரலாற்று பதிவுகள் இருக்கு. வெஸ்ட் நைல் வைரஸ் பறவைகளையும் தாக்கும் அப்படிங்கிறது இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். பகுதி 3. பறவை சகுனம். இது அறிவியலா இல்ல வெறும் கட்டுக்கதையா? இந்த காகங்கள் இறந்து விழுந்த கதையை வச்சுதான் வெஸ்ட் நைல் வைரஸ் தியரியை உருவாச்சு. ஆனா இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. வரலாற்று ஆசிரியர் ப்ளூடார்க்குக்கு பறவைகளை வச்சு சகுனம் சொல்றதுல ஒரு அலாதியான பிரியம் இருக்கிறது பலருக்கும் தெரியாது. சலாமிஸ் போர்ல ஆந்தைகள், சிசரோவுக்கு காகங்கள், ரோமுலஸுக்கு கழுகுகள்னு முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் பறவைகளை இழுத்து விடுறது அவரோட வழக்கம். அதனால அலெக்சாண்டர் மரணத்துல காகங்கள் செத்து விழுந்தது உண்மையாவே வைரஸ்னால நடந்திருக்காது. அது ப்ளூடார்க்கோட வழக்கமான ஒரு இலக்கிய உத்தியா கூட இருந்திருக்கலாம். இப்போ எத்தனையோ தியரிகள் பார்த்தோம். ஆனா ஆரம்பத்துல நாம பார்த்த அந்த மிக முக்கியமான விவரிக்க முடியாத தடயத்தை எல்லாரும் மறந்துட்டோமா? 6 நாட்களா அந்த சுட்டெரிக்கும் வெயில்ல அழுகாம அப்படியே இருந்த அந்த உடல். இந்த அமானுஷ்ய மர்மத்துக்கு பின்னாடி என்னதான் இருக்கு? 2018ல டாக்டர் கேத்ரின் ஹால் வெளியிட்ட ஒரு மருத்துவ ஆய்வு கட்டுரை இந்த மொத்த விசாரணையையும் அப்படியே தலைகீழா மாத்திருச்சு. அது என்னன்னா கில்லன் பார் சிண்ட்ரோம், அதாவது GBS. இந்த நோயோட தன்மை தான் இங்க ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயம். காம்பிலோபாக்டர் ஜெஜுனி அப்படிங்கிற கிருமியால தூண்டப்படுற இந்த நோய் உடம்போட நரம்பு மண்டலத்தை தாக்கி கீழிருந்து மேலாக உடலை முடக்கிடும். ஆனா இதுல திகிலான விஷயம் என்ன தெரியுமா? நோயாளியோட மூளை முழு விழிப்புணர்வோட இருக்கும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அலெக்சாண்டரோட உடல் முழுசா முடங்கி இருக்கு. ஆனா அவரை சுத்தி நடக்கிற எல்லாமே அவருக்கு கேக்குது, புரியுது. தன்னோட உடம்புக்குள்ளேயே அவர் ஒரு கைதி மாதிரி மாட்டிக்கிட்டாரு. உடல் அசைவு நின்னதுனால அவருக்கு தேவையான ஆக்சிஜன் அளவும் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. இதுக்கு பேரு தான் சூடோ தானடோஸ், அப்படின்னா பொய்யான மரண அறிவிப்பு. அந்த காலத்துல மருத்துவர்களுக்கு நாடி துடிப்பை செக் பண்ணி ஒருத்தர் இறந்துட்டாரான்னு பாக்குற முறையெல்லாம் தெரியாது. வெறும் சுவாசத்தை மட்டும்தான் கவனிப்பாங்க. அலெக்சாண்டரோட ஆக்சிஜன் தேவை ரொம்ப குறைஞ்சதுனால அவரோட சுவாசம் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு மெலிதா இருந்திருக்கும். இந்த உண்மையை கொஞ்சம் ஆழமா உள்வாங்குங்க. அலெக்சாண்டர் இறந்துட்டாருன்னு அறிவிச்சு அவரோட படவீரர்கள் எல்லாரும் கதறி அழுதுட்டு இருக்கும்போது அவர் உசுரோட தான் இருந்திருக்காரு. 6 நாளா அவரோட உடம்பு ஏன் அழுகலன்னு இப்ப புரியுதா? ஏன்னா அவர் அப்போ சாகல.
உயிரோட இருக்கிற ஒருத்தரை, பேச முடியாம நகர முடியாம இருக்கிற ஒருத்தரை இறந்துட்டாருன்னு நினைச்சு அடக்கம் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறப்பவே நமக்கு அப்படியே மூச்சு முட்டுது இல்லையா? உலகத்தையே வென்ற மாவீரன் போர்க்களத்துல எந்த எதிரியாலையும் வீழ்த்தப்படல. ஒரு நாடி துடிப்பை எப்படி செக் பண்றதுன்னு கூட தெரியாத அன்றைய கால மருத்துவர்களின் அறியாமையால அவர் உயிருடனே புதைக்கப்பட்டாரா? வீரமும் பெருமையும் நிறைந்த ஒரு வரலாற்று புனைவு எப்படி ஒரு கொடூரமான மருத்துவ துயரமா மாறுதுன்னு பாத்தீங்களா? இந்த ஒரு கேள்வி வரலாறு எவ்வளவு ஆழமான மர்மங்களை ஒளிச்சு வச்சிருக்குன்னு உங்களை சிந்திக்க வைக்கும்னு நம்புறேன்.